ஹாய் ஆல், வெல்கம் டு நியூட்ரன் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரியில ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அதுல அடுத்த முக்கியமான தலைவர் அஞ்சலை அம்மாள். அவங்கள தான் நாம பார்க்க போறோம். அஞ்சலை அம்மாள், ஷி வாஸ் born in 1890 அட் கடலூர். கடலூர்ல 1890 பிறந்தவங்க தான் அஞ்சலை அம்மாள். Anjali Ammal was popularly called as ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா பை காந்தி. இவங்கள காந்தி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அல்லது தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா 1934 காந்தி கடலூருக்கு வராங்க. அப்போ காந்தியை சந்திக்கிறதுக்கு அஞ்சலி அம்மாளுக்கு பிரிட்டிஷ் தடை போட்டிருக்காங்க. அந்த தடையையும் மீறி காந்திய அஞ்சலி அம்மாள் சந்திச்சதுனால காந்தி அஞ்சலி அம்மாள தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்றாங்க. இவங்களுடைய விடுதலை போராட்ட பங்கு, ரோல் ஆஃப் ஹர் பார்ட்டிசிபேஷன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு என்ன அப்படிங்கறத பார்த்தா ஷி ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் 1921 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். 1921 ஒத்துழையாமை இயக்கத்துல இவங்க பங்கேற்றாங்க. அதுக்கடுத்து 1927 நீலன் சிலை அகற்றும் போராட்டம் ஆர் நீல் சத்யாகிரகா அப்படிங்கக்கூடிய இயக்கத்துல அவருடைய 9 வயது மகள் அம்மா கண்ணுவோடு இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்காக அம்மா கண்ணு மற்றும் அஞ்சலி அம்மாள் 2 பேரும் ஜெயில்ல அடைக்கப்படுறாங்க. அப்படி ஜெயில்ல இருக்கக்கூடியவங்கள பார்க்க வந்த காந்தி அம்மா கண்ணு அஞ்சலி அம்மாளுடைய மகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கண்ணுவ காந்தி தன்னோட வார்தா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு லீலாவதின்னு பேர் வச்சு அவங்கள படிக்கவும் வச்சிருப்பாங்க. அண்ட் தென் அஞ்சலி அம்மாள் பார்ட்டிசிபேட்டட் இன் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா இன் 1940. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கக்கூடிய போராட்டத்துல அஞ்சலி அம்மாள் பங்கேற்றாங்க. 1942 குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் அஞ்சலி அம்மாள் பங்கேற்றாங்க. இதை தவிர அஞ்சலி அம்மாளுடைய மற்ற செயல்பாடுகள், அதர் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1931 she presided the ஆல் இந்தியா உமன் காங்கிரஸ் இன் சென்னை. சென்னையில நடக்கக்கூடிய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் அஞ்சலி அம்மாள். And then 1932 she organized picketing of liquor shops or toddy shops. கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினவங்க அஞ்சலி அம்மாள். அந்த போராட்டத்துக்காக அவங்கள பெல்லாரியில சிறை வைக்கிறாங்க. And then 1933 she participated in the boycott of foreign goods. அந்நிய பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளுக்கு முன்னாடி அவங்க புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. And then இவங்க இந்த மாதிரியான போராட்டங்களை நடத்தினதுக்காக எங்கெல்லாம் சிறை வைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா she was jailed in வேலூர், கடலூர், திருச்சி அண்ட் பெல்லாரி. டோட்டலா இவங்களுடைய சிறை வாசம் 4 years and 5 months இவங்க டோட்டலா தன்னுடைய வாழ்நாள்ல சிறையில இருந்திருக்காங்க. இத்தனை பெருமைக்குரிய அஞ்சலி அம்மாளுடைய மறைவு பிப்ரவரி 20, 1961 நிகழ்ந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அஞ்சலி அம்மாளை பத்தின ஒரு ஓவர்வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா share and subscribe to New Trend TNPSC. Thanks for watching this video.